message for the 7 minutes. Now, true characteristics of Christmas. எப்படி இருந்தாலும் என்னதான் நமக்கு கோ-கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் இன்றைக்கு நம்ம நேர்ந்து கொண்டாலும் வேத வசனத்தினுடைய துல்லியமாய் ஒரு 5-6 வசனங்கள் ஆல்ரெடி 2-3 வீக்ஸ் முன்னால் கூட வாசிக்க வச்சேன். அதனால நீங்கள் கொஞ்சம் கவனம் பண்ணி இதை புரிஞ்சுக்கங்க. ட்ரூ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கிறிஸ்மஸ். கிறிஸ்மஸ்னுடைய உண்மையான குணாதிசயம், இதை தான் நீங்கள் லூக் சாப்டர்ஸ் 2:8-14 நம்ம வாசிக்கிறோம். ஆல்ரெடி நம்ம படிச்சுட்டு கொடுத்துருக்குறேன். நான் ஒரு வாட்டி சங்கீதம் போல வாசிக்கும் வச்சிருக்கிறோம். அண்ட் அப்பொழுது அந்நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். 9ஆம் வசனம். அவ்வளவு கர்த்தருடைய தூதன் அவரிடத்தில் வந்து நின்றான். See, this is what? தேவ தூதன் நம்முடைய மத்தியிலே வருகிறார். இதை சில நேரத்தில் நம்ம புரிஞ்சுக்கிறோம், சில நேரத்தில் நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை. தேவதூதன் நம்ம வீட்டிலே இருந்திருப்பாரு, ஆனா வந்தாரா இல்லையான்னு சொல்லி தெரியாது. சில நேரத்தில் அவர் வந்தது கூட அறியாம நம்ம வசனத்தோட பேசிக்கிட்டு ஜபிச்சுட்டு இருப்போம். That's not a good concept. கர்த்தருடைய பிள்ளைக்கு தேவ பிரசன்னத்தை உணரணும். அதுதான் அந்த கதை. அதுக்கு அந்த தேவதூதன் எல்லாரையும் பார்த்து, ஜோசப்பை பார்த்து பேசுற போல, இந்த மேய்ப்பர்களை பார்த்து பேசுனது போல எப்பவுமே பேசி நிற்க மாட்டார். அவர் பிரசன்னம் நம்மோடு இருக்கும். அதனால தான் இம்மானுவேல் என்று அழைக்கிறோம். அதுபோல இந்த இடத்துல தேவ தூதன் அவர்கள் மத்தியில வந்து நின்றார். 8ஆம் வசனம். See the 8th verse, 9th verse. Wait. அவரிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. Every word makes more blessings. தேவ தூதன் வந்தார். நம்மை சுற்றிலும் ஒரு பாதுகாப்பு, ஒரு பராமரிப்பு, ஒரு அடக்கம், ஒரு ஆசீர்வாதம், ஒரு ப்ரொடெக்ஷன். அவளை சுற்றிலும் இப்படி பார்க்கும் பொழுது பின்னால் என்ன நடக்குதுன்னு தெரியாது. நிறைய பேர் பின்னால்தான் அடிச்சிருவாங்க. போர் முனையில அப்படிதான் நடந்துருது. சில நேரத்தில் பார்க்க முடியாது, பின்னால நடந்துருது வேற. ஆனால் ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார், அவர்களை சுற்றிலும் பிரகாசிக்கும். God's presence is always around. நமக்குள் பத்திரப்படுத்தி வருகிறார். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் சந்தோஷப்படுத்த பதிலாக பயந்தாங்க. ஏன்னா திடீர்னு ஒரு அக்கேஷன்ல திடீர்னு அப்படிப்பட்ட விஷயம் வர்றதுனால அவங்களுக்கு தெரியல. சால்ரைட். சில நேரத்தில் பயப்பட வேண்டிய சூழ்நிலை, அதிர்ச்சியான சில காரியங்களை பார்க்கும் பொழுது பயப்பட வேண்டிய சூழ்நிலை தான். தேவ தூதன் அவர்களை நோக்கி 10th verse மூவ் பண்ணுங்க. இதோ எல்லா ஜனத்திற்கும் it's not the religion, it's not the caste. ரொம்ப சில நேரத்தில் சில வசனங்கள் வாசிக்கிறதுல சில பேர், அதனால அவங்களுக்கு ஒன்றும் புரியுது. சில நேரத்தில் நம்மளே சில வசனத்தை சரியா வாசிக்கிறதுல வாசித்த மாதிரி அப்படியே போயிடுவோம். எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் குட் நியூஸ், நல்ல செய்தியை கர்த்தர் சொல்றார். எல்லாருக்குமே, எல்லா ஜனத்திற்கும் யாரா இருந்தாலும் சரி, எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி தான் இன்னைக்கு நம்ம படிக்கிறோம். It's not somebody, it's not anybody, it's for everybody. என்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர். இதுல நீங்க நோட் படிக்கணும். கிறிஸ்து என்று சொன்னால் மறுபடியும் வந்து நம்மை ஏற்றுக்கொள்வது, நம்ம அழைத்து செல்வது, செகண்ட் கமிங். ஸோ அதில் அங்கேயே அடங்கிடுச்சு. அவர் ஃபர்ஸ்ட் கமிங் வந்து ரட்சிக்கர், செகண்ட் கமிங் கிறிஸ்துவாகிய ரட்சகர் சொன்னா, கிறிஸ்து சொன்னா நிரந்தரமாய் நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும்படி நம்ம அழைத்து செல்கிறவர். அந்த கிறிஸ்துவாகிய ரட்சகர் ஃபர்ஸ்ட் கமிங். அந்த ஃபர்ஸ்ட் கமிங் ரட்சகர் நம்முடைய மத்தியிலே வந்திருக்கிறார், நம்முடைய உள்ளங்களிலே வந்திருக்கிறார். So just not remembering only in the time of Christmas, but it's all the time. எல்லா நேரத்திலும் நாம் அதை நினைத்து, கர்த்தாவே நீர் எங்கள் மத்தியிலே வந்திருக்கிறீர். So admire the presence of the Lord. He is around us. கர்த்தருடைய பிள்ளைகளே, அது
ஒரு சின்ன பிள்ளை, அதை என்ன சொல்லுகிறார், உங்களுக்கு தாவீது ஊரில் பிறந்திருக்கிறார், பிள்ளை துணிகள் சுற்றி முன்னிலை கிடத்திற்கு காண்பீர்கள். அடையாளம், குர்த்து, அடையாளம். என்ன அடையாளம் சொல்றார்? You cannot go and expect in a big palace. அடையாளத்தை சொல்லும் பொழுது பாருங்க, அங்க ஒரு செட்டில் ஸ்ட்ரீட் போங்க, அதுக்கப்புறம் கிராஸ் ஸ்ட்ரீட் போங்க அப்படின்னு சொல்றாங்க. குழந்தைய ஜஸ்ட் நார்மலா ஒரு துணியில சுத்தி வச்சு வெளிப்படையா பாக்குற அளவுக்கு அப்படி இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி இடம் இல்லை. இட்ஸ் நாட் ஜஸ்ட் சிம்பிளி ஏதோ ஒண்ணு உங்களுக்கு புரியறதுக்காகவோ அல்லது நீங்க வசனப்படுறதுக்காகவோ அல்லது தாழ்மை காட்டுறதுக்காகவோ அப்படி இல்லை. God is for any lowest category who is existing in this world. ஒரு எந்த ஒரு வசதியும், எந்த ஒரு ஆசீர்வாதமும், எந்த ஒரு அதாவது பலனும் இல்லாமல், எந்த ஒரு ஆதரவும் இல்லாமல் ஒருவேளை நான் ரோட்ல தான் இருக்கிறவன் யாராவது யோசித்திருந்தா அவர்களையும் கர்த்தர் நேசிக்கிறார், அவர்களுக்கு ஈக்குவல் கொடுக்கிறார். நான் உன்னுடைய ஸ்டேஜ்ல தான் இருக்கிறேன் அப்படின்ற ஸ்டேஜ்ல கர்த்தர் வந்து he goes to the bottom. சிலர் சொல்லுவாங்க, ஐயா நான் இந்த ஒரே ஒரு பேக் வச்சுட்டு தான் பெங்களூருக்கு வந்தேன். சிலர் சொல்லுவாங்க, நான் இந்த சைக்கிள்ல தான் ஃபர்ஸ்ட் ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணேன். சிலர் சொல்லுவாங்க, நான் இப்போ ஒரு 200 சில்லற ரூபாய் வச்சுட்டு தான் பெங்களூருக்கு வந்தேன். சில பேர் என்னென்னவோ ரீசன் சொல்லுவாங்க. God says, ஸ்கிராட்ச்ல வந்து உட்காரு. He comes to that scratch. அதாவது எவ்வளவு தூரத்துக்கு அடிமைய ஆழமாய் தன்னை தாழ்த்த முடியுமோ அந்த தாழ்மையின் கோலத்தை அறிந்தார். யார்? God. தேவன் அந்த அளவுக்கு ஆக முடியுமானால் நம்முடைய ஸ்டேட்டஸ் என்ன? சூழ்நிலைக்காக நம்ம இப்படி எல்லாம் ட்ரெஸ் பண்ணி என்னவோ செய்யறோம். நம்மளுடைய உள்ள எப்படிக்கணும் தெரியுங்களா? ட்ரெஸ் போட்டு அதுல ஒண்ணு தப்பு இல்லை. எப்படியாப்பட்ட ட்ரெஸ் போட்டாலும் சரி, எனக்கு தான் அந்த ட்ரெஸ்ஸுக்காக நம்ம கிடையாது. நமக்கு தான் பணம், பணத்துக்காக நம்ம வாழ முடியாது. எனக்கு தான் மகிமை, அல்லேலூயா, எனக்கு தான் அபிஷேகம், என்னால தான் தேவ வல்லமை, என்னால தான் தேவ கிருபை இருக்குது. எனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஆண்டவர் சொல்றாரு, மரியாதை நீ வாழ்க. வாழ்த்துறது யாரு? தேவ தூதர், ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் காட் வாழ்த்துறாங்க. தட் மீன்ஸ் உனக்கு கர்த்தர் கொடுக்கிற அந்த ரெஸ்பெக்ட் கவனிச்சு பாருங்க. You may be a small girl. உன்னுடைய வாழ்க்கையில உனக்கே நீயே மரியாதை கொடுக்க மாட்டேன்ற பல நேரத்துல, ஆனா ஆண்டவர் உன்னை மதிக்கிறார். மரியாதை வாழ்க. அப்படிப்பட்ட blessing எல்லாருமே எடுக்க முடியும். ஆண்களானாலும் பெண்களானாலும் நம்ம அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். புரிஞ்சுக்கங்க ப்ளீஸ். You need to admire. அதாவது ஜபிக்கிறப்ப இதெல்லாம் வேண்டாம். ரெக்கார்டட் பிளேயர் போடுறது, வீடியோ போடுறது, இதெல்லாம் போடக்கூடாது. ரசிக்கணும். என்ன பார்த்து வாழ்கன்னு ஆண்டவர், என்ன மாதிரி ஒரு ஸ்திரியை பார்த்து வாழ்கன்னு சொல்றீரு. உன் மூலமாக நான் இந்த உலகத்திலே பிறக்கிறேன்னு சொல்றீரு. அப்போ என் லெவலுக்கு விட நீ இவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டீங்க. கடவுள் இவ்வளவு தூரத்துக்கு வர முடியுமா? எஸ், இட் இஸ் பாசிபிள். ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் யூ. ஸ்தோத்திரம் சொல்லுங்க, ஸ்தோத்திரம் சொல்லுங்க. வாய் சும்மா இருக்கக்கூடாது ப்ளீஸ், சும்மா இருக்கக்கூடாது. கர்த்தருடைய கிருபை எவ்வளவு அழகாய், அவருடைய பிறப்பு எப்படி இருக்கும்? சப்போஸ் இஃப் எனிபடி என் வீட்டுல சுத்தம் ஆகணும்னா நான் யாருன்னா ஒருத்தர் இன்வைட் பண்ணிடுவேன். அதுக்காக சுத்தம் பண்றதுக்காகன்னு சொல்ல, யாரையாவது ஒருத்தர் ஒரு 4 months once, 6 months once யாரையாவது ஒருத்தர் வீட்டுக்கு வர வச்சுருவேன். டெஃபினட்டா என் வீடு சுத்தம் ஆயிப்போகுது. நானும் தெரிஞ்சு தெரியாமல நானும் சுத்தம் பண்ண ஆரம்பிச்சிருவோம், அவங்களும் சுத்தம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. எவ்ரிதிங் will be renewed. மதிக்கிறோம். நம்ம கர்த்தருடைய பிள்ளைங்க, நம்முடைய கர்த்தருடைய பிள்ளைங்க வீடு, நம்ம மரியாதை. எஸ், ஆண்டவராகிய கர்த்தர் நம் உள்ளத்தை வந்திருக்கிறான்னு சொன்னார். Let us make our body clean and presentable. இங்க தான் வந்து தங்குறாங்க. சேர போட போறீங்களா, சோஃபா போட போறீங்களா, என்னத்தை போட போறீங்க, எப்படிப்பட்ட இருக்கையை கொடுக்க போறீங்க? சாலமோன் கொடுத்ததுலயே கர்த்தர் இருக்க முடியல, போதும்ட்டாரு. இட்ஸ் ஆல் ரைட்.
Finish. That's enough. Thank you. தாவீது சாலமோன் கிட்ட சொல்றாரு, மகனே, இவ்வளோ கோல்டு, இவ்வளோ சில்வர், இவ்வளோ மரம், இவ்வளோ கதை, இவ்வளோத்தையும் நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன்ப்பா, நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, இதுக்கு மேலே கர்த்தருடைய பலப்படுத்துவானா, தாராளமாய் செய் சொல்றார் தன் மகன், தாராளமாய் செய், கர்த்தருக்காக நீ மனுஷன் நொந்துக்காத, தாராளமா செய், கர்த்தருக்காக நீ எதெல்லாம் செய், எவ்வளவு செய், அது ஒண்ணு இடத்திலே இல்லை, செய்கின்றாரு. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. செஞ்சாரு. He is the first man. அவருடைய எந்த ஒரு பொருளையும் கோல்ட்ல செஞ்சார், எல்லா பொருளையும். அவருடைய பிளேட்டினோட ஒரு ஸ்பூன் இஸ் தேர் இன் தி பைபிள். அவருடைய கால் வைக்கிற ஸ்டேஜ், அவருடைய உட்கார்ற ஸ்டேஜ்ல இருந்து எல்லாமே, நடப்பாதையில் எல்லாமே பண்ணார். ஒவ்வொரு பில்லரும் கோட்டிங் பண்ணார். அந்த கோட்டிங் தான் இன்னைக்கு நிறைய இடத்துல கோட்டிங் பண்றாங்க. ஆலயம், இந்த ஆலயத்தில் கர்த்தர், you want to do coating or you want to allow Christ to live in? கிறிஸ்துவுக்குள் வாழ்க. பரிசுத்தமான இடத்துல தான் இருப்பாங்க. அதனால இந்த ஆலயம் அவருடைய இருக்கு சூப்பரா இருக்கும். அதனால இந்த ஒரு ஆலயம் கர்த்தர் வந்து இருக்கத்தக்கதாக, தேவனுடைய ஒரு ஒரு குடிலிடையாக, ஒரு நல்ல ஒரு ஆண்டவர் இருக்கிற இடமாக, பிறந்த இடமாக மாறத்தக்கதாக நம்ம விட்டுக் கொடுப்போம். அதான் அடையாளம். There is the identity. That's what he is saying. இதான் உங்களுக்கு அடையாளம். Now where is the அடையாளம்? You are the அடையாளம். உனக்குள், இந்த மகிமைக்குள், இந்த ஒரு மேன்மையானவர்களுக்குள், இந்த பரிசுத்தமானவர்களுக்குள், இந்த ஜெபிக்கிறவர்களுக்குள் தேவனுடைய பிறப்பு ஒரு அடையாளமாக இருக்கிறது. தேவன் நமக்குள் பிறந்திருக்கிறார். நாம் ஒரு அடையாளமாக இருக்கிறோம். ஸ்தோத்திரம் சொல்லுங்க. நாம் அடையாளமாக இருக்கிறோம். God has born in my house. This is the house. இதுவே உங்களுக்கு அடையாளம். அந்த க்ஷணமே, அந்த செகண்ட்ல பரமசேனையின் உலகத்தினுடைய சேனைனாக்க கவுண்டிங்ல வரும், உலகத்தினுடைய கவுண்டிங்ல வரும். ஆனால் பரமசேனை, பரலோகத்தினுடைய சேனை அப்படி கிடையாது. innumerable, கவுண்ட்டுக்கு அடங்காத ஆட்கள், எண்ணிக்கைக்கு அடங்காத ஆட்கள் அங்க தேவனை துதிக்கிறார்கள். என்ன துதிக்கிறார்கள்? இந்த உலகத்துல 3 கான்செப்ட் இருக்கணும். ஒவ்வொரு விசுவாசிக்கும் 3 கான்செப்ட் இருக்கணும். ஒவ்வொரு விசுவாசிக்கும் ரட்சிக்கப்பட்டவர்களுக்குள்ளும் 3 கான்செப்டோட தான் வாழணும். See, many times கர்த்தாவே நான் வாழ்ந்தேன், சாக போறேன், அதுக்கு மத்தியத்துல என்ன செஞ்சுட்டு போறேன், என்ன செய்யணும், what you expect from me Lord அப்படி நீங்க கேட்டீங்கன்னா 3 things you have to do. Number 1, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை கொடுக்கணும். எப்பவுமே, all the time உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை கொடுக்கணும். நம்மள யாரா பிரைஸ் பண்ணணும், நமக்கு விஷ் பண்ணணும், நம்மள ஒரு மேலா நினைக்கணும் அவசியமே இல்லை. கர்த்தர் நம்மை மேலா வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் நம்ம வச்சிருக்கிறார். At any cost, anyone or everyone give glory to the Lord. The first concept இது இல்லைன்னா அங்கங்க கேன்சர் மாதிரி நாசம் ஆயிடும், அங்கங்க நோவு பிடிச்சிக்கின்னு நோஞ்சாவா மாறிடும். இந்த கான்செப்ட் நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய செயல்ல, நம்முடைய பணத்துல, நம்முடைய பொருள்ல, நம்முடைய குடும்ப வாழ்க்கையில, நம்முடைய தனிப்பட்ட எந்த ஒரு வாழ்க்கையிலும் இந்த கான்செப்ட் இல்லாமல் போனால் நிச்சயமாய் நாம் கொஞ்சம் கொஞ்சமாய் வாடி வதங்கி ஒன்று இல்லாமல் போயிடும். So please understand. உன்னதத்துல தேவன் இருக்கிறார். உன்னதம்னா என்ன அர்த்தம்? இந்த உலகத்தின் சகல மகிமையான காரியங்களிலும், மேன்மையான காரியங்களிலும், ஹல்லேலூயா, சகலவித ஆசீர்வாதமான காரியங்களிலும், நாம் பார்க்க கூடாத இடத்திலும், பார்க்கிற இடத்திலும், மேலான இடத்திலும் தேவனாகிய கர்த்தர் நிறைந்திருக்கிறதுனாலே அவருக்கு மகிமை கொடுக்க வேண்டும். நம்பர் 2, பூமியிலே சமாதானம் வர்றதுக்கு நம்மளால் என்ன முயற்சி பண்ண முடியும்?
ஃபர்ஸ்ட் நம்ம குடும்பத்துல வர்றதுக்கு வழி பண்ணுங்க. பக்கம் சமாதானம் வர்றதுக்கு வழி பண்ணுங்க. நெக்ஸ்ட் பூமியிலே சமாதானம் வர்றதுக்கு வழி பண்ணுங்க. இஃப் யூ ஆர் சோ எஃபிஷியன்ட், அவ்வளவு திறமைசாலி, நீங்க பலப்பட்டவங்க, ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், என்னை பலப்படுத்திருக்கிறார், என்னை உற்சாகப்படுத்திருக்கிறார், என்னை இன்னும் பணத்தினால சொத்துனால ஆசீர்வதித்திருக்கிறார் சொன்னா, we have to do something to the society. எப்படி பூமியிலே சமாதானம் வர்றதுக்கு நம்மளால என்ன செய்யணும்? அன்லெஸ் உங்க குடும்பத்தில் இருக்கிற 2-3 பேர் 4 பேருக்குள்ள நம்ம சமாதானம் வர வைக்கலன்னா, பக்கத்து வீட்டுல போய் சமாதானம் வர வைக்காதீங்க. ஏன்னா நீங்க மாட்டிக்குவீங்கன்னா வரல. நம்ம குடும்பத்திலேயே எப்படியாப்பட்டவங்களா இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலயும் வெற்றியா இருந்தாலும் சரி, நம்ம வீட்டுல தான் தடுமாறுவாங்க. ஏன்னா அங்கதான் ஃபுல் ட்ரூத் லைஃபே இருக்கும். அங்கதான் எப்பவுமே தடுமாறுனே இருப்போம். இட்ஸ் a ட்ரைனிங் சென்டர். அந்த மாதிரி சமாதானம் நம்ம வீட்டில் இருக்கணும். இந்த சமாதானம் முழு உலகத்துக்கு பரவணும்னா நம்முடைய கான்ட்ரிபியூஷன் என்ன? நம்பர் 1 தேவனுக்கு மகிமை. நம்பர் 2 பூமியில சமாதானம் வர்றதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? என் குடும்பத்துல சமாதானம் வர்றதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? என்னுடைய மனைவிக்கு சமாதானம் வரணும்னாக்கா நான் என்ன செய்ய முடியும்? என்னுடைய கணவனுக்கு சமாதானம் இருக்கணும்னா நான் என்ன செய்ய முடியும்? என்னுடைய பிள்ளைகளுக்கு சமாதானம் வர முடியுமுக்குன்னா நான் என்ன செய்யணும்? என்னுடைய சபைக்கு நான் சமாதானம் வர முடியும் நான் என்ன செய்யணும்? என்னுடைய ஸ்ட்ரீட்ல இருக்கிற சமாதானம் வர முடியும் நான் என்ன செய்ய முடியும்? எத்தனை கவுத்தனாலும் வாழ முடியாது. ப்ளீஸ் 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 கான்செப்ட் ரொம்ப சிம்பிள். வெரி மினிமம் வேர்ஸ் தான். கிளீனா கவனிச்சுங்க. தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம். அதான் இயேசு கிறிஸ்து. நீ 10 கற்பனையை பத்தி விட்டுடு. அதை காம்ப்ளிகேட்டடா ஒண்ணு மாத்தி மாத்தி போட்டுக்கணும். உனக்கு 10 சொல்லுங்கிறத விட ஒன்னே ஒன்று சொல்லிடுறேன். லவ் யுவர் நெய்பர். உனக்கு நியரஸ்டா யாரெல்லாம் வர முடியுமோ, நீ யாரெல்லாம் சந்திக்க முடியுமோ, யாரெல்லாம் நீ அதாவது ஒரு தொடர்பு வைக்க முடியுமோ, நீ நேசித்தான் ஆக வேண்டும். உனக்கு எதிரியானவங்க யாருமே கிடையாதுங்க. உனக்கு எதிரி பிசாசு மட்டும் தான். யூ டோன்ட் நோ தி கான்செப்ட். உனக்கு அதோட கான்செப்டை புரியாதனால தான் இன்னைக்கு கூட தத்தளிச்சிருக்கிறோம். ஏன் நீ முகவாடலாக்குற? ஏன் நீ வேதனையாக்குற? ஏன் உன்னால முடியாதுக்கிற? ஏன் நீ சோகமாக்குற? ஏன் ஒரு தத்தளிக்கிற? ஏன் நீ ஸ்டேபிளா இல்ல? ஏன் ஒரு ஆறுதல இல்ல? That's because you don't know கிறிஸ்துவின் ஆண்டவர். Just நேசி. கண்ண மூடி நேசி. காக்கிற ஆண்டவர் போதும். ஆமென். அவருடைய நேசி. தேவனுக்கு மகிமை. பூமியில சமாதானத்துக்கு வழி பண்ணு. எந்த மனுஷரான சரி எதிரியா கிரியை செய்யறாங்க, உனக்கு எதிராக கிரியை செய்யறாங்களா? கிறிஸ்டியன்ஸ்க்கு எதிராக கிரியை செய்யறாங்க. ஐயோ தொட முடியாது. உங்களுக்கு புரியுது இல்லை? இன்னும் கொஞ்சம் வசனத்தை சேரா படிங்க. ஹalleluya. ஒண்ணு கஷ்டமா எடுத்துக்காதீங்க. at any cost தேவனாகிய கர்த்தருடைய சித்தம் இல்லாமல் ஒரு சின்ன டச் ஆகுதுன்னா நீ இன்னும் சரிப்படல. சில விஷயம் தேவனை சரியா மகிமைப்படுத்தல, மனுஷர் மேல் பிரியம் இல்லை, பூமியில சமாதானத்துக்காக வழி இல்லை. செல்பிஷ்னஸ் உங்ககிட்ட சொந்த பெருமைக்காக ஆக்ட் பண்ற, அல்லது பெருமையான காரியங்களை பேசுற, பெருமைக்காக எல்லா உலகத்தை நடத்துற. அதனால உன்னுடைய வாழ்க்கையில என்ன செய்யறன்னு உனக்கு புரியல. அதனால இன்னைக்கு அவதிப்பட வேண்டிய நிலைமை. ஆண்டவர் சொல்றார், தேவனுக்கு மகிமை கொடுத்துப்பா, உலகத்துல சமாதானம் வர்றதுக்கு வழியை பண்ணிப்பா, மனுஷன் யாரா இருந்தாலும் அவங்க மேல பிரியப்பட்டுப்பா. இந்த 3 காரியம் செய்வாயானால் நீயே தேவன். நீயே தேவன். இந்த தேவர்களுக்கெல்லாம் தேவாகி தேவனாகி இருக்கிறார். கரைகளை கட்டி சோத்திரம் பண்ணமா. கவனத்தோடு இருப்போம். சின்ன பாடலை பாடுவாங்க. அதுக்குள்ள நம்ம மேடம் வருவாங்க. எம்சி மேடம் ரொம்ப அழகா செய்யறாங்க. ரொம்ப நேர்த்தியா எல்லாரையும். Praise the Lord. First today we are going to இன்னைக்கு ladies அதாவது sisters first song பாட போறாங்க. So எல்லாரும் கையை தட்டி அவங்களை உற்சாகப்படுத்தி வர வைக்கணும்.
சுமப்பவன் நாம் தாயினும் மேல நம்மில் அன்பு வைத்தவன் அவர் யார் 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 தெரியுமா? அவர் யார் 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 தெரியுமா? போல நம்ம தூக்கி சுமப்பவன் நம் தாயினும் மேல நம்மில் அன்பு வைத்தவன் அவர் யார் 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 தெரியுமா? அவர் யார் 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 தெரியுமா? ஒரு தந்தைய போல நம்ம தூக்கி சுமப்பவன் நம் தாயினும் மேல நம்மில் அன்பு வைத்தவன் அவர் யார் 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 தெரியுமா? அவர் யார் 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 தெரியுமா? தலையில் பிறந்தவரா சத்திரத்தில் கிடந்தவராம் தலையில் பிறந்தவராம் சத்திரத்தில் கிடந்தவராம் பாவிகளை மன்னிக்க வந்தவராம் அவர் யார் 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 தெரியுமா? அவர் யார் 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 தெரியுமா? ஒரு தந்தைய போல நம்ம தூக்கி சுமப்பவன் நம் தாயினும் மேல நம்மில் அன்பு வைத்தவன் அவர் யார் 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 தெரியுமா? அவர் யார் 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 தெரியுமா? உன்னில் அன்பு வைத்தவரவரே உலக தோட்டம் புலத்தறிஞ்சு கொண்டவரவரே உண்மையாக உன்னில் அன்பு வைத்தவரவரே உலக தோட்டம் புலத்தறிஞ்சு கொண்டவரவரே உமக்காக பாடுகளை ஏற்றுக்கொண்டாரே உன்னை மீட்ட தன்னுயிரை தந்து விட்டாரே உமக்காக பாடுகளை ஏற்றுக்கொண்டாரே உன்னை மீட்ட தன்னுயிரை தந்து விட்டாரே அவர்தான் 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 இயேசு அவர்தான் அவர்தான் இயேசு அவர்தான் 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 இயேசு அவர்தான் 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 இயேசு அவர்தான் 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 இயேசு ஒரு தந்தைய போல நம்ம தூக்கி சுமப்பவன் நம் தாயினும் மேல நம்மில் அன்பு வைத்தவன் அவர் யார் 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 தெரியுமா? அவர் யார் 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 தெரியுமா? தலையில் பிறந்தவராம் சத்திரத்தில் கிடந்தவராம் தலையில் பிறந்தவராம் சத்திரத்தில் கிடந்தவராம் அவிகளை மன்னிக்க வந்தவராம் அவர் யார் 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 தெரியுமா? அவர் யார் 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 தெரியுமா? அவர்தான் 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 இயேசு 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 அவர்தான் அவர்தான் அவர்தான்
ஸோ அவங்க ஆடுறதுக்கு முன்னாடியே அட்டகாசமா ஆடுவாங்க. ஸோ எல்லாரும் என்கரேஜ் பண்ணுங்க பாய்ஸ். புதிய துவக்கம் எனக்கு தந்து என்ன மேன்மைப்படுத்து நீங்க ஐயா. புதிய துவக்கம் எனக்கு தந்து என்ன மேன்மைப்படுத்து நீங்க. கழிப்பின் சத்தமும் மகிழ்ச்சியின் சத்தமும் திரும்ப கேட்க பண்ணீங்க. துதியும் பாடலும் நாவல வச்சு என்ன மகிழ செஞ்சீங்க. உயரத்தில் ஏற்றி வச்சீங்க என்ன ஓஹோடு வாழ வச்சீங்க. உயரத்தில் ஏற்றி வச்சீங்க என்ன ஓஹோடு வாழ வச்சீங்க. ஏஹே நிறுத்து 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 நிறுத்து. என்ன பிரதர் இப்படி ஆடின்கிறீங்க? நம்மளுக்கு ஏற்ற மாதிரி, நம்ம கிறிஸ்தவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆண்டவருக்காக ஒரு நல்லா குத்து போட்டு ஆடுவீங்களா? கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணாதே,
அவனை அசால்ட்டாக எண்ணி விடாதே, கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணாதே, அவனை அசால்ட்டாக எண்ணி விடாதே. அவன் வெட்ட வெட்ட வளருவான், கொட்ட கொட்ட உயருவான். கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணாதே, அவனை அசால்ட்டாக எண்ணி விடாதே. திட்டம் போட்டு மிரட்டிடலாம் என்று எண்ணாதே, திட்டம் போட்டு மிரட்டிடலாம் என்று எண்ணாதே. கட்டி போட்டு மடக்கிடலான்னு கனவு காணாதே, கட்டி போட்டு மடக்கிடலான்னு கனவு காணாதே. முட்டி போட்டு ஜெபிச்சானன்னா நீ முதுக காட்டி ஓடிடுவ, முட்டி போட்டு ஜெபிச்சானன்னா நீ முதுக காட்டி ஓடிடுவ. அவன் ஆழ அகலம் தெரியாம கால விடாதே, அவன் நீளம் உயரம் தெரியாம மாட்டிக்கொள்ளாதே. அவன் ஆழ அகலம் தெரியாம கால விடாதே, அவன் நீளம் உயரம் தெரியாம மாட்டிக்கொள்ளாதே. அவன் வெட்ட வெட்ட வளருவான், கொட்ட கொட்ட உயருவான். கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணாதே, அவனை அசால்ட்டாக எண்ணி விடாதே. நீதிமான டிஸ்டர்ப் பண்ணாதே, கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணாதே, அவனை அசால்ட்டாக எண்ணி விடாதே. நீதிமான டிஸ்டர்ப் பண்ணாதே, அவனை அசால்ட்டாக எண்ணி விடாதே. நாட்கள் எல்லாம் வீணானதா, முயற்சி எல்லாம் பாழானதா, ஒன்றுக்கும் உதவாகாதவன் என்று உன் நம்பிக்கையை இழந்திட்டாயா? போராட பலனில்லை என்றாலும், விட்டுவிடு என்று உலகம் சொன்னாலும், முடியாதென்று பட்டம் அடித்தாலும் முடியும் என்று இயேசு சொல்கிறார். எழும்பி வாரி, விட்டு கொடுக்காமல் எழும்பி வாரி, மேலே பறந்திட எழும்பி வாரி, வாழ்க்கை ஜெயித்திட எழும்பி வா. நீ எழும்பி வாரி, எழும்பி வாரி, விட்டு கொடுக்காமல் எழும்பி வாரி, மேலே பறந்திட எழும்பி வாரி, வாழ்க்கை ஜெயித்திட எழும்பி வா. நீ எழும்பி வாரி. ராஜ்யம் வெற்றி பெற, இருளின் ராஜ்யம் முற்று பெற. தெய்வ ராஜ்யம் வெற்றி பெற, இருளின் ராஜ்யம் முற்று பெற. இயேசு பிறந்தார், பெத்தலையில் பிறந்தார், மக்கள் தொழுவ முன்னணையில். இயேசு பிறந்தார், பெத்தலையில் பிறந்தார், மக்கள் தொழுவ முன்னணையில். இனி வேற லெவல், இன்று வேற லெவல் அற்புதங்கள் நடக்கும், மகிமையான அற்புதங்கள் நடக்கும். இன்று வேற லெவல் அற்புதங்கள் நடக்கும், பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். இன்று வேற லெவல் அற்புதங்கள் நடக்கும், மகிமையான அற்புதங்கள் நடக்கும். இன்று வேற லெவல் அற்புதங்கள் நடக்கும், பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும்.
यसु पाया मार्ग पाया सत्य पाया जीवन पाया रे 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 ओ साथी रे बंधु रे बंधु रे இந்த பூமியில் நீ வாழும் வாழ்க்கை ரொம்ப சீக்கிரம் விரைந்தோடும் வாழ்க்கை இந்த பூமியில் நீ வாழும் வாழ்க்கை ரொம்ப சீக்கிரம் விரைந்தோடும் வாழ்க்கை பரலோகத்தில் நீ வாழும் வாழ்க்கை அது எப்போதும் அழியாத வாழ்க்கை பரலோகத்தில் நீ வாழும் வாழ்க்கை அது எப்போதும் அழியாத வாழ்க்கை என்று சந்தோஷம் முடிவில்ல சந்தோஷம் என்று சந்தோஷம் அளவில்ல சந்தோஷம் அது என்னை வாழ்கின்ற தேசம் அங்க சந்தோஷம் காற்றாக வீசும் அது என்னை வாழ்கின்ற தேசம் அங்க சந்தோஷம் காற்றாக வீசும் இந்த பூமியில் நீ வாழும் வாழ்க்கை ரொம்ப சீக்கிரம் விரைந்தோடும் வாழ்க்கை இந்த பூமியில் நீ வாழும் வாழ்க்கை ரொம்ப சீக்கிரம் விரைந்தோடும் வாழ்க்கை இப்பொழுது ஒரு கானானிய ஸ்திரீ தன்னுடைய மகள் வியாதிப்பட்டிருக்கும் பொழுது இயேசுவினிடத்துல வந்து அவள் கேட்பதையும் இயேசுவானவர் அவளோடு பேசுவதையும் அவளுடைய மகள் சுகமாக்குறதையும் நீங்கள் பார்க்கலாம். தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும். 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 என் மகள் பிசாசின் மிகுந்த கொடூரமாக காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் மக்களுக்கு மாத்திரம் நான் வந்திருக்கிறேனே தவிர வேற யாருக்கும் இல்லை. பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது நல்லதல்ல. ஸ்திரீயே, உன்னுடைய விசுவாசம் பெரியது, நீ சொன்னபடியே ஆக கடுவது. இயேசுவே, நான் சுகமானேன். உம்முடைய பலத்தினாலே நான் சுகமானேன். அம்மா, நான் சுகமாயிட்டேன். அம்மா, நான் சுகமானேன். இந்த ஒரு நாடகம் கானானிய ஸ்திரீயை பற்றி நம்ம பார்க்கிறோம். என்னுடைய மகள் பிசாசுல எப்படினாலும் இவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நம்ம ஆண்டுகிட்ட வரோம், ஓயாம கூப்பிடுற ஆண்டவரை. ஆனால் கூட இருக்கவங்க சீஷர்னு சொல்றாங்க, சும்மா இருங்க, வராதிங்க, தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. ஆனாலும் எங்களுக்கு சுகம் வேணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவரை ஓயாமல் கூப்பிடுகிறோம். கர்த்தர் ஆண்டவர் சொல்றார், அப்பத்தை பிள்ளைகளுடைய அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதில்லை என்று.
எஜமானுடைய அந்த எஜமானுடைய மேஜிலிருந்து விழுகிற அந்த துணிக்கைகளை நாய்க்குட்டிகள் தினம் என்று சொல்கிறது அந்த நேரத்தில் தங்களை தாழ்த்துகிறது அந்த இடத்துல காண்பிக்கிறது. தங்களை தாழ்த்தி ஆண்டவரத்துல வேண்டிக் கொள்ளும் பொழுது நம்மளுக்கு எந்த சூழ்நிலை காணப்பட்டாலும், வியாதியா இருந்தாலும், கண்ணீரா இருந்தாலும், எந்தவித பிரச்சனையா இருந்தாலும் ஓயாமல் நம்ம ஆண்டவரை கூப்பிடும் பொழுது இப்படி சீஷர்கள் நம்மை தடை பண்ணுகிறதான சூழ்நிலை உலகத்துல வரும். ஆனாலும் ஆண்டவர் நாம் ஓயாமல் கூப்பிடும் பொழுது நம்ம என்ன ஆண்டவர்கிட்ட எதிர்பார்க்கிறோமோ அந்த காரியத்தை அவர் துண்டு பெருகிற வரைக்கும் ஓயாமல் அவரை கூப்பிட்டு கொண்டே இருக்க வேண்டும். கூப்பிடும் பொழுது கர்த்தர் நம்முடைய விசுவாசத்தை பார்க்கிறார். அந்த விசுவாசத்தை கர்த்தர் கனப்படுத்தி பாருங்க. நம்ம வேதத்துல பார்க்கிறோம், ஆகார் அழறாங்க, ஆனா ஆகருடைய கண்ணீரை பார்க்கிற கர்த்தர்னு சொல்கிறோம். ஆனால் கர்த்தர் பிள்ளைகளுடைய சத்தத்தை கேட்டார்னு வேதம் சொல்கிறது. நான் கர்த்தரை கூப்பிட்டேன், ஆனால் கர்த்தரோ என்னுடைய பிள்ளையுடைய மெலனத்தை கர்த்தர் பார்த்தார். கர்த்தர் மனமிறங்கினார். தங்களை தாழ்த்தி கர்த்தருடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கும் பொழுது, விடாத அவரை கூப்பிடும் பொழுது கர்த்தருடைய கண்களை தெய்வம் கிடைத்து பூர்ண சுகத்தை கர்த்தர் கொடுத்து நாங்கள் கர்த்தருக்கு நன்றி சொல்ல போகிறோம். இயேசு சூப்பரா இருக்கு. வந்து பாட போறாங்க. சோ எல்லாரும் உற்சாகத்தோடு கையை தட்டி அவங்களை வர வைக்க வேண்டும். Praise the Lord. நாங்க இந்த ரமேஷ் நகர் பகுதியிலிருந்து மைசேவியர் சர்ச்சுக்கு வந்திருக்கிறோம். இங்கே கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் நடக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஜேக்கப் வில்லுப்பாட்டு குழுவின் சார்பாக நாங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து பாடலாம். எல்லாருக்கும் தெரியும்னு தான் நினைக்கிறேன். நான் இவ்வளோ நாள் நாங்கள் எல்லாருமே இயேசு சாமியோட பிறந்த நாளை குறித்து அவங்க எழுதிட்டு போயிருந்த எல்லா வார்த்தையும் நம்ம கேட்டோம். நம்முடைய வாழ்க்கையில பலப்படும்படியா நாம அடுத்தவங்களுக்கு ஒரு சாட்சியா நிற்கும்படியா தான் இந்த வசனங்களை எல்லாம் நம்ம கேட்டிருக்கிறோம். இப்ப நாங்க பாடுற போடுறது கூட உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம். தெரிஞ்ச சம்பவம். ஆமா, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போயிடுன்னு சொல்லியிருக்கிறார். நம்ம எல்லாத்தையுமே யோசனை பண்ணி நம்ம செய்யலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே. எப்போதும்
சொல்லப்படுகிறது, அவர் ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சர்வத்தையும் படைக்காத சர்வ வல்லவர், சர்வத்தையும் படைக்காத சர்வ வல்லவர், தாய்மையுள்ள தாய்மொழியை சாய்கிறார், தாய்மையுள்ள தாய்மொழியை சாய்கிறார். திருமணிலும் துணியிலே மகனாம் துணியிலே ஆரிரோ ஆரிரோ ஆரிராரோ, ஆராரோ ஆராரோ ஆரிராரோ. ஆமா, ஹalleluya ஹalleluya. வாய் திறக்காதவங்கெல்லாம் ஹalleluya நம்ம சொல்லுவோமா? ஹalleluya. சிரிக்காதவங்கெல்லாம் கொஞ்சம் ஹalleluya நம்ம சொல்லலாமா? ஹalleluya. வேதம் சொல்லுகிறபடி இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி குமாரனை பெறுவார், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோட கூட இருக்கிறார் என்று அர்த்தமா? ஹalleluya. அவர் நம்மகிட்ட காசு பணமோ எதையுமே நம்ம எதிர்பார்க்கல. நம்மளை தேடி நம்ம எந்த நிலையில இருக்கிறோமோ அந்த நிலைக்கு தேவனானவர் இறங்கி வந்திருக்கார். ஜீவன் குமாரத்தியே, நீ என்னை கெம்பீரித்து பாடு. நீ வாசம் செய்யற இடத்துல நான் உன் மத்தியில வந்து வாசமாயிருக்கேன். அப்ப ஆண்டவரை நம்ம மகிமைப்படுத்தினா தானே ஆண்டவர் நம்ம மத்தியில வந்து வாசம் தேவனுக்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தேடி வந்து நீங்கவரே, தினமக்கே மகிமை, ஹalleluya. லூக்காவின் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்துல சொல்லப்படுகிறது. எல்லாருக்குமே இந்த வசனங்கள் ரொம்ப தெரிஞ்சதுதான். அவ்வேளையில கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து அவருடைய மகிமை அவங்களை சுற்றிலுமா ரொம்ப அவங்க எல்லாரும் ரொம்ப பயந்து போயிட்டாங்க. பயந்து போய் அவங்க ரொம்ப வியப்போடு காத்திருக்கிறாங்க. அப்பதான் அந்த தேவதூதன் சொன்னாராம், மிகுந்த சந்தோஷத்தை, பயப்படாதீங்க, நான் தைரியத்தை சொல்லும்படியா வந்திருக்கிறேன். நம்ம எத்தனையோ வேளையில பயந்து போயிருக்கோம். வியாதியை குறிச்சு பயந்து போயிருக்கோம். காரியம் செய்யணும்னா நம்ம பயந்து போயிருக்கோம். எதனா பேசணும்னா பயந்து போயிருக்கோம். ஆண்டவர் நம்ம எல்லாரையும் பார்த்து சொல்றாரு, பயப்படாதீங்க. நம்ம எல்லாருக்கும் சேர்த்துதான் சொல்றாரு, மிகுந்த சந்தோஷத்தை அறிவிக்கும் நற்செய்தியை உங்களுக்கு நான் அறிவிக்கும்படியா. இல்லைங்களா? இந்த யாருமே ஆண்டவர் எதிர்பார்க்கல, எதையும் எதிர்பார்க்காம தான் ஆண்டவர் செய்யறாங்க நம்ம மத்தியில வந்திருக்கிறார். ஹalleluya. கேட்கவில்லை வைரத்தை கேட்கவில்லை உள்ளத்தை கேட்காதையா, ஆதியை கேட்கவில்லை அந்தத்தை கேட்கவில்லை உள்ளத்தை கேட்காதையா,
மகிழ்ச்சி. ஹalleluya. ஆண்டவராகிய கர்த்தர் நம்மத்திலே வாசமாய் இருக்கிறார். ஹalleluya. பரமசேனையின் திரள் அந்த தேவ தூதனுடனே தோன்றி உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் பேரில் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்த மைசேவியர் சர்ச்சுக்கு எங்களுடைய பெரிதான வணக்கத்தை விடைபெறுகிறோம். பிறப்புக்கு முன்பதாக ஏறக்குறைய 500 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஏசியா தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டதான ஒரு தீர்க்க தரிசனத்தை நாம் கேட்போம். நமக்கு ஒரு பாலகன் பிறப்பார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானது, ஆலோசனை கர்த்தா, வல்லமுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். பிறப்பை குறித்து மீகா தீர்க்கதரிசி என்ன சொல்லுகிறார் என்பதை நாம் பார்ப்போம். எண்ணப்பட்ட பெத்லஹேமே, நீ யூதாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதா இருந்தும் இஸ்ரவேலை ஆள போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாய் பூர்வத்தினுடையது. அந்த வீட்டிலே மரியாள் இருந்த வீட்டிலே தேவதூதன் பிரவேசித்து கிருபை பெற்றவனே வாழ்க, கர்த்தர் உன்னோடனே இருக்கிறார். ஸ்திரீகளுக்குள் நீர் ஆசீர்வதிக்கப்பட்டவர். மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றார். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. பரிசுத்த ஆவி உன்மேல் வரும். உன்னதமானவருடைய உள்ளம் உன்னை நிழலிக்கும். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்த ஆவி தேவனுடைய குமாரன் என்று படும்.
யோசேப்பு நீதிமானாய் இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவனை தள்ளிவிட யோசனையாய் இருந்தான். அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள்ள நீ ஐயப்படாது. அவளிடத்தில் உற்பத்தி ஆகியிருக்கிறது பரிசுத்த ஆவியானால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களை பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். அந்நாட்டிலே மேய்ப்பர்கள் மந்தையை காத்துக் கொண்டிருக்கிற வழியிலே தேவ தூதன் அவர்களுக்கு பிரசன்னமாகி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் ரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடைத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம். அந்த க்ஷணமே பரமசேனை திரள் தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷன் மேல் பிரியமும் உண்டாவதாக. ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே நட்சத்திரத்தை கண்டு அவளை வணங்கும்படி நான் வந்திருக்கிறோம் ராஜாவே. யூதக்கு ராஜாவா? ஒரு ராஜா இருக்கும்போது இன்னொரு ராஜா இருக்கக்கூடாது. யாருங்க வேத பாதர்கள் வாருங்க. யூதக்கு ராஜா பிறந்திருக்கிறாங்க. உடனே சென்று நீங்கள் அவருடைய கம்ப்ளீட் டீட்டெயிலை கொண்டு வந்து என்ன சப்ளை செய்யுங்க. அப்படியா? அப்படியே
இடத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவை வணங்கும்படியாய் ஒருவர் வந்திருக்கிறார். வணங்கி அவர்களின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாய் மிகவும் பணிவான ஒரு காரியம். Solo act by Sachina. தெரியுமா என்ன பண்ண விடாது? ஒண்ணுல ரெண்டுல 10,000 பேர். யார் நீ? நானா? நான் லேகியோன். ஒண்ணுல ரெண்டுல 10,000 பேர். இயேசுவே, இயேசுவே, என்ன ஒண்ணு பண்ணாதீங்க, என்ன ஒண்ணு பண்ணாதீங்க. இந்த வேலையில இந்த பண்ணிங்க மத்தியில விட்டுருங்க, எங்க போயிடுறேன். உன்னுடைய மன விருப்பத்தின்படியே உனக்கு ஆதரவு கடவுள். அப்பொழுது Carol. By all the youth, Carol.